வணக்கம் நேயர்களே. இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் குருஷேத்திர போரில் பிரம்மாண்டமான போர் வியூகங்கள் மற்றும் படைகளை பற்றிய விளக்கம். 40 லட்சம் பேர் பங்கு கொண்ட 18 நாட்கள் நடந்த மிகவும் பிரம்மாண்டமான மகாபாரத குருஷேத்திர போர் பற்றியும் அதில் அமைக்கப்பட்ட வியூகங்கள் மற்றும் படைப்பிரிவுகளின் கணக்குகள் பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். குருஷேத்திர போரில் அமைக்கப்பட்ட போர் வியூகங்கள் எவை தெரியுமா? கிரஞ்ச் வியூகம், மகர வியூகம், சர்வோபத்ரா வியூகம், வஜ்ர வியூகம், திரிசூல வியூகம், சக்கர வியூகம், கமலா வியூகம் அல்லது பத்ம வியூகம், கருட வியூகம், கூர்ம வியூகம், மண்டல வியூகம், சகட வியூகம், அசுர வியூகம், தேவ வியூகம், சூச்சி வியூகம், ஸ்ட்ரிங்கடக வியூகம், மலர் வியூகம், சர்ப வியூகம். குருஷேத்திர போரின் போது பாண்டவரின் தரப்பில் 7 அக்ரோனி படைகளும் கௌரவர்களின் தரப்பில் 11 அக்ரோனி படைகளுமாக 18 அக்ரோனி படைகள் பங்கெடுத்தது. ஒரு அக்ரோனி என்பது 21,870 தேர்களையும் 21,870 யானைகளையும் 65,610 குதிரைகளையும் 1,09,350 படை வீரர்களையும் உள்ளடக்கியது. படைப்பிரிவுகளை எவ்வாறு கணக்கிட்டார்கள் எனில், ஒரு தேர், ஒரு யானை, 3 குதிரைகள், 5 படை வீரர்கள் கொண்ட பிரிவுதான் ஒரு பட்டி எனப்படும். 3 பட்டிகள் கொண்டது ஒரு சோனாமுகம். 3 சோனாமுகங்களை கொண்டதுதான் ஒரு குல்மா. 3 குல்மாக்கள் ஒரு கணம். 3 கணங்கள் ஒரு வாகினி. 3 வாகினிகள் ஒரு பிரிதனா. 3 பிரிதனாக்கள் ஒரு சம்மு. 3 சம்முக்கள் ஒரு அணிகினி. 10 அணிகினிகள் ஒரு அக்ரோனி. குருஷேத்திர போரின் படையின் விவரங்கள் யாதெனில், குருஷேத்திர போரில் கௌரவர்களின் சார்பாக ஹஸ்தினாபுர படைகளும் அவர்களுக்கு ஆதரவான பிறை படைகளுமாக சேர்ந்து 11 அக்ரோனி படைகள் ஒரு புறத்திலும், மற்றொரு புறத்தில் பாஞ்சாலம், விராடம் போன்ற பல்வேறு அரசர்களின் படைகளை உள்ளடக்கிய பாண்டவர்களின் சார்பாக 7 அக்ரோனி படைகள் மறுபுறத்திலும் போரிட்டன. கௌரவ தரப்பு படைகள், அதாவது துரியோதனன் தரப்பில் போரிட்ட படைகள் யாதெனில், பகதத்தனின் படைகள் ஒரு அக்ரோனி, சல்லியனின் மதுரப்படைகள் ஒரு அக்ரோனி, பூரிசிரவசுகள் ஒரு அக்ரோனி, கிருதவர்மன் அதாவது கிருஷ்ணரின் நாராயணி படைகளோ ஒரு அக்ரோனி, ஜெயத்ரதனின் படைகள் ஒரு அக்ரோனி, கம்போச அரசன் சுதகசினனின் படைகளோ ஒரு அக்ரோனி, விந்தன் அணுவிந்தன் என்போரின் அவாந்தி படைகளோ ஒரு அக்ரோனி, 5 கேகய சகோதரர்களின் படையோ ஒரு அக்ரோனி, ஹஸ்தினாபுரத்து படைகள் 2 அக்ரோனி, இன்றைய வங்காள தேசத்தை தன்னுடைய அசுர பலத்தால் அடக்கி ஆண்ட துரியோதனனுடைய உயிர் நண்பனான மா வீரன் அங்கதேசத்து அரசன் கர்ணன் திரட்டிய படைகள் ஒரு அக்ரோனி. ஆக கௌரவர்களின் தரப்பில் மொத்தம் 11 அக்ரோனி படைகள். சகுனியோ கௌரவ கூட்டணி படையினர்களுக்கு போர் தந்திரங்களை சொல்லிக் கொடுத்தார். சேர நாட்டு மன்னன் உதயஞ்சேரல் கௌரவ படைகளுக்கு உணவளித்தார் என்றும், அதனால் உதயஞ்சேரனை பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்று அழைக்கப்பட்டார் என்று பழந்தமிழ் பாடல் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டவர் தரப்பு படைகள். விருஷ்ணி வம்சத்து சாத்தியாகியின் படைகள் ஒரு அக்ரோனி, நீலன் மகிசுமதியின் படைகளோ ஒரு அக்ரோனி, சேதுசு அரசன் திருஷ்டகேதுவின் படைகள் ஒரு அக்ரோனி, ஜராசந்தனின் மகன் ஜெயத்சேனனின் படைகள் ஒரு அக்ரோனி, துருபதனின் படைகள் ஒரு அக்ரோனி, மத்சய அரசன் விராடனின் படைகள் ஒரு அக்ரோனி, தமிழ்நாட்டு அரசர்களின் படைகள் அதாவது சோழரும் பாண்டியரும் ஒரு அக்ரோனி. ஆக பாண்டவர்களின் தரப்பில் மொத்தம் 7 அக்ரோனி படைகள். பாண்டவர்களின் படைக்கு தலைமை படைத்தலைவராக திருஷ்டத்யும்னோ நியமிக்கப்பட்டார். பாண்டவ படைகளுக்கு போர் தந்திரங்கள் சொல்லித்தர ஸ்ரீ கிருஷ்ணரோ இருந்தார். ஆனால் கிருஷ்ணர் இந்த போரில் ஆயுதம் ஏந்தி
போர் செய்யாமல் அர்ஜுனனின் தேரோட்டியாக மட்டுமே செயல்பட்டார். போரில் வெற்றி பெற அரவானை பலி கொடுத்தனர். போர் துவங்குவதற்கு முன்பு ஒரு அணியிலிருந்து வேறு அணிக்கு மாற விருப்பம் உள்ளவர்கள் மாறலாம் என்று தருமர் கூற, திருதராஷ்டிரரின் இரண்டாவது மனைவியின் மகனான யுதித்சுவோ கௌரவர் அணியிலிருந்து பாண்டவர் அணிக்கு மாறி அவர்கள் சார்பாக போரிட்டார். பாண்டவரின் சார்பாக போரிட்ட ஒரே கௌரவர் யுதித்சு மட்டுமே. தற்போதைய கணக்குப்படி பாண்டவர்களின் படையில் 7 அக்ரோனிகளும், அதாவது 15,30,900 படைகளும், கௌரவர் படையில் 11 அக்ரோனி, அதாவது 24,05,700 படைகளும் இருந்தன. போரில் நடுநிலை வகித்தவர்கள் யாரெனில், ஸ்ரீகிருஷ்ணரின் அண்ணனான பலராமர், கௌரவர் மற்றும் பாண்டவர்களின் சித்தப்பாவான விதுரர் மற்றும் விதர்ப்ப நாட்டு மன்னர் உருக்மி. போர் முடிவில் கௌரவர் தரப்பில் கிருபர், அஸ்வத்தாமன், கிருதவர்மன், அங்கதேசத்து அரசன் கர்ணனின் மகன் விருஷகேத்து ஆகிய 4 மட்டுமே போரின் இறுதியில் உயிருடன் எஞ்சினர். பாண்டவர் தரப்பில் 5 பாண்டவர்கள், ஸ்ரீகிருஷ்ணர், சாத்தியாகி மற்றும் யுதித்சு ஆகிய 8 பேர்கள் மட்டும் உயிருடன் எஞ்சினர். போரில் ஈடுபட்ட மற்ற அனைத்து மன்னர்களும், படைத்தலைவர்கள் மற்றும் படை வீரர்களும் கொல்லப்பட்டனர். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? குருஷேத்திர போரில் பிரம்மாண்டமான போர் வியூகங்கள் எவையென்றும் படைப்பிரிவுகளின் கணக்குகள் என்னவென்றும். மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.